ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே வந்துட்டு நான் பேசுகிற மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. அது எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு vlog மாதிரி பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போது பேபி ஷவர் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பேபி ஷவர் எப்படி, அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog-ஆக காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி என் கூட வந்துட்டு கமலி மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறத விட என்னோடய தங்கச்சின்னு சொல்லலாம். ஸோ கமலி தான் இன்றைக்கி எனக்கு மெஹந்தி போட்டு விட போகிறாங்க. ஸோ இந்த vlog வந்து என்னோடய வளைகாப்புக்கு மெஹந்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மெஹந்தி வச்சு விடுறதுக்காக கமலி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வந்து மெஹந்தி வைப்பாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அந்த பிரைடுக்கு ஃப்ளார் மேக்கிங் அது பண்ணுவாங்க, ப்ரீப்ளீட் பண்ணுவாங்க. மல்டி டேலண்டட் பர்சனு. ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே தரேன். ஸோ என்னோடய வளைகாப்பு வந்து மெஹந்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் என்னோடய வளைகாப்பு எப்படியெல்லாம் போச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெஹந்தி எப்படி நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஹந்தி ஒரு கைக்கு ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக கமலி போட்டு விட்டுருக்காங்க. இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே ஒரு குழந்தை படுத்திருக்க மாதிரி. vlog எடுத்து பழக்கம் இல்லாததுனால நான் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் இடையில. ஆனால் கமலி வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே 2 ஹேண்டுக்கும் வந்து சூப்பராக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இது எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டெயின் வந்து ஒட்டியிருக்குன்னு. நான் கேட்டது வந்துட்டு எனக்கு தமிழில் தான் என்னோடய ஹேண்டில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்பா போதும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். நான் என்ன கேட்டனோ அதே மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க கமலி. ரெண்டாவது இந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பாய் பேபியோட அந்த காஸ்டியூம்ஸு, அந்த பால், அந்த டாய்ஸு அதெல்லாம் வச்சு மெஹந்தி வச்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்ம குழந்தைய வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்துட்டு போடலான்னு ஒரு ஐடியா பண்ணி போட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது சென்டரில் வந்துட்டு 2 பாதம் இருக்குது. நான் ஏன் வந்து பாதம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து குழந்தையோட பாதம் தான் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதனால தான் எனக்கு பாதம் வேணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் கேட்ட மாதிரி ரொம்ப அழகாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மெஹந்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கமலி தான். ஸோ ஸ்டெயினும் சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் வந்தது ஸ்டெயின், எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்கப் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கமலி காலையில் நேரமாகவே வந்துட்டாங்க, ஒரு 4 o'clock. அப்போவே மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் ரெடியாகி உட்காந்துட்டேன். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. தென் ஃபேஸ் மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேர் ப்ரிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கமலி மேக்கப் போட நான் வந்து சைட் பை சைடு குட்டி குட்டியாக வீடியோ எடுத்தேன். இடையில நிறையா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா வந்து எனக்கு vlog வந்து கண்டினியூஸாக இப்படி ஒரு கிளிப்பாக எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. டக்கு ஞாபகம் வந்து தான் எடுத்தேன். மேக்கப் போடும்போது நல்லா வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக எதுவுமே சொல்லாமல் நான் எப்படியெல்லாம் நான் பேசிகிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க என்னைய. நான் எப்படி கேட்டேனோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சியில் என்னோடய கழுத்தை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறிடுச்சு. பேசிக்காக என்னோடய கழுத்து வந்து இவ்வளோ டார்க்காக இருக்காது. ஸோ அதனால் ஃபேஸ் மேக்கப் கூட சீக்கிரமாக வந்து கமலி முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து நெக்கில் இருக்க அந்த பிளாக் அந்த கழுத்தை சுற்றி டோட்டலாகவே பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு ஏன்னு தெரில, ப்ரெக்னென்சியில் இப்படி ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. கமலி என்ன சொன்னாங்கன்னா, இது நார்மல் தான், பாய் பேபியாக இருந்தால் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட நாங்கள் வந்து ஒரே ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து என் கழுத்தில் இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாத்தையும் இவங்க கவர் பண்ணி கொடுத்தாங்க.
நானுமே வந்துட்டு நல்லா கோஆப்பரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கமலி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்ட மாதிரியே கமலி வந்துட்டு எனக்கு மேக்கப் போட்டு குடுத்துருந்தாங்க. ரொம்ப ஓவர் டூவும் பண்ணல. ரொம்ப எதுவுமே இல்லாமலும் இருக்க மாதிரி இல்ல. நீட்டா வந்துட்டு என்னோட ஸ்கின் ஃபினிஷ்ல நான் மேக்கப் கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட. ஸோ அதே மாதிரியே வந்து எனக்கு போட்டு குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் அவங்களோட Instagram பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க யாராவது வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்க சர்வீஸ வந்து குடுப்பாங்க. அப்புறம் வீடியோ நான் வந்து விலாகுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்காம, இந்த மாதிரி நேரா வச்சு ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ இப்படி இருக்கு. ஃபைனல் லுக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோட மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாரி எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது என்னோட லுக்கு. இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6:00 கிட்ட இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த ஜுவல் பத்தி சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப ஆசைப்பட்டு இது கேட்டேன். அதே மாதிரி எனக்கு இந்த ஜுவல்லும் அமைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜுவல்லு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா என்னன்னா, பேபி பம்பே சுத்தமா தெரியவே இல்ல எனக்கு. 7த் மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் 2 டேஸ்ல இந்த விலாக் எடுக்கிற அன்னைக்கு. ஆனா வந்து எனக்கு பேபி பம்ப் சுத்தமா தெரியல. அத வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு ரொம்ப காமெடி பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஸோ கமலி வந்துட்டு எனக்கு மேக்கப் போட்டுவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு மேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புற டைமுக்கு கரெக்ட்டா ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்துட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே என் ஹஸ்பண்டும் அவங்க ரிலேட்டிவ்ஸோட கரெக்ட்டா வந்து ஆஜராயிட்டாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. ஸோ ஃபோட்டோஸும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நான் பெட் ரெஸ்ட்லேயே தானே இருக்கேன். ஸோ திடீர்னு போய் இப்படி சாரி கட்டி நிற்கவும் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மேக்கப் வந்து கலையவே இல்ல. ஸோ இவர் தான் என்னோட ஹஸ்பண்டு. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டுருந்தாங்க. 2வது இந்த சாரீ வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் நலுங்கு வைக்கும்போது. இதுதான் என்னோட முகூர்த்த பட்டு க்ரீன் கலரு. இதுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் நான் தான் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஸ்ட்ரெயிட்டான ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. இந்த ஃபோட்டோ தான் இருக்குது. அதனால தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் வளைகாப்பு பேங்கில் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்லேயே இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் அதிகமாக வச்ச ஒரு வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு பிங்க் சாரீ கட்டியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் சாரீ மாற்றிக்கிட்டேன். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் இது தான். ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ் கிடச்சிதுன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வீட்டிலையே வந்து வளைகாப்பு வச்சுக்கிட்டோம். பெருசாக யாரையும் கூப்பிடலை. எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் நான் அம்மா வீட்லேயும் அவர் அங்கேயும் இருக்கார். ஸோ இதுதான் பேபி பம்பை இப்படி 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு. ரொம்ப மெமரி ஃபுல்லாக நல்லா ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாகவே இருந்துச்சு. எனிவே இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.